NCERT class 9th science motion around us topic exercise 8th question பண்ண பாருங்க. A truck driver driving at the speed of 54 km per hour notices a road sign with a speed of limit 40 km per hour for trucks. He slows down to 36 km per hour in 36 seconds. What was the distance traveled by him during this time அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 54 km per hour கொடுத்துருக்காங்க. இது மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறது 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். 18 54 கேன்சல் பண்ணால் 3 × 5 எவ்வளோ 15 மீட்டர் பர் செகண்ட்னு வந்துருச்சு. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 36 km per hour. சரிங்களா? அப்போ 36 km per hour மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறது 5/18 மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 36 கேன்சல் பண்ணால் 2 × 5 10 வருது. இதுலேருந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் யூ பை டின்னு போட்டுக்கலாம். அப்போ v 10, u -15 பை டைம் எவ்வளோ கொடுத்தாங்க 36 செகண்ட். 10ல் 15 போச்சுன்னா -5/36 இதுதான் ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார்முலா ut + ½ at ஸ்கொயர், ut + ½ at ஸ்கொயர் போட்டிங்கன்னா அப்போ s is equal to u எவ்வளோ கொடுத்தாங்க 15, u 15 வந்திருக்கு. அப்போ 15 × 36 கரெக்டுங்களா? -½ at ஸ்கொயர், a 5/36, a -36 5/36 போட்டு இங்கே 36 ஸ்கொயர் போடணும். 36 ஸ்கொயர்னா 36 × 36ன்னு போட்டுக்கலாம். ஒரு 36 ஒரு 36 கேன்சல், 2 36 கேன்சல் 18. இப்போது 18 × 5 90 கரெக்டுங்களா? 90 வரும். இங்கே 15 × 36 இருக்குது. ஓகேங்களா? இப்போது 15 × 36 எவ்வளோ வரும்? 15 × 36 -90 நீங்கள் பண்ணிங்கன்னா 415 வரும். 450 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் 450 மீட்டர் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா செகண்ட் மெத்தட் எப்படி போடலாம்னா s is equal to v + u by 2 into t எப்படியும் போட்டுக்கலாம். அப்போது v எவ்வளோ 10 ப்ளஸ் u எவ்வளோ 15 by 2 இன்ட்டு டைம் 36 இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா இது 18 வரும். இது 10 + 15 25 வரும். சரிங்களா? இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 மீட்டர்னு வந்துடும். இப்படியும் சிம்பிளை செகண்ட் மெத்தட் ஈஸியாக சிம்பிளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா s = ut + ½ at ஸ்கொயர் கொடுத்ததுனால இந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன் நான்.